என்ன நிமி இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்காங்க காலையில் இட்லியும் சிக்கன் குழம்பும் செஞ்சேன்னா மத்தியானத்துக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, அதனால சரி சோம்பேறி சிக்கன் செய்யலான்ட்டு இருக்கேன். சோம்பேறி சிக்கனா? ஆமாங்க, சோம்பேறி சிக்கன் தான் செய்ய போகிறேன். அப்புறம் எல்லாம் நார்மல் சிக்கனில் செய்வாங்க, நான் நாட்டுக்கோழியில் செய்கிறேன். சிக்கனை கழுவி வச்சிட்டேன், அதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட போகிறேன். அப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளி, இஞ்சி பூண்டு, இதுல இது நான் அரைச்ச வச்ச மிளகாத்தூள் எல்லாம் இருக்கா, இது காஷ்மீரி மிளகாத்தூள், இது மிளகாத்தூள், இது மல்லித்தூள், இது மஞ்சத்தூள், இது கறி மசாலா தூள். தேவையான உப்பு போட்டு இப்ப இது கூடயே இன்னொன்னு என்னன்னா ஹைலைட்டு, தயிர் போடப்பாரு. தயிர் ஒரு 2 ஸ்பூனு. இதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சு, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா இது நம்ம ஊற வச்சிடறோமா, இதுல எல்லா எசன்ஸும் இறங்கிடும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி இதை பெரட்டி எடுத்துட்டோம்னா நல்லா கிரேவியா வருங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூடாயிருச்சுங்க, நம்ம கலந்து வச்ச சிக்கனை அதுல போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டேங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். சிம்லையே வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திறந்து கலரி மட்டும் விட்டா போதும். அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷு. ஈஸியானதுங்க. இந்த சோம்பேறி சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நான் தண்ணியே ஊற்றலை, சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குது பாருங்க. இது நல்லா இன்னும் சுருள வரட்டுங்க, அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்க, எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ மிளகுத்தூள் போட்டு கிளறியாச்சுங்க. கொத்தமல்லி தூவி இறக்குனா அவ்வளோதாங்க. இது தாங்க சோம்பேறி சிக்கன். இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.